Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாகவே எல்லாருமே சாம்பார் ரொம்ப நல்லா வைப்போம். இந்த இடி சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 நீல வத்தல் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வைக்க போகிற அளவு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது நல்ல வாசம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். இது நம்ம எண்ணெய் விடாமல் தான் வறுத்து எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆற வச்சு உரலில் போட்டு இடித்து எடுப்பாங்க. நான் இன்றைக்கி அம்மியில் இடிச்சுக்க போகிறேன். உரல் அம்மி இல்லாதவங்க மிக்சியில் லைட்டாக கொரப்பாக திரித்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். இடி சாம்பாருக்கு அதுதான் டேஸ்ட்டு. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளித்து கொட்டுறதை கடைசி கொட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப பொன்முறுவலாலாம் வதங்கக்கூடாது, அந்த பச்சை வாடை தான் போகணும். இப்போ நமக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துடலாம். நான் கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். காயெல்லாம் பாதி வெந்தாக்கில் மாங்காய் சேர்த்துக்கலாம். பொதுவாக இதுக்கு கேரட் பீன்ஸை விட நமக்கு நாட்டுக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை லேசாக ஒரு வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம். காய் பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்துட்டு, இதுதான் நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடி. இந்த மாதிரி தான் இடிச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நைஸாக இடிப்படாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியை எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியில் நம்ம பருப்பெல்லாம் போட்டு இடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கிறதுனால. நீங்கள் மாங்காய் போடலைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 150 துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். 4 விசில் வேக வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்து வரட்டும். பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்தாக்கில் நம்ம இடித்து வச்சிருந்த பொடியில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். இந்த இடி சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாம்பார் மாதிரி நல்ல கலராக இருக்காதுங்க. ஆரஞ்சு மஞ்சள் கலர்லாம் இருக்காது. இது இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோவில் காட்டுற அளவு கூட கலர் இருக்காது. லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இப்போ நம்ம கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இதுக்கு மல்லி இலை போட வேண்டியதில்லை. நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு, ஆனால் தோசை இட்லிக்கு கூட டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.